டிபிஎம்எஸ்ல நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேண்ட்லிங் ஆஃப் எலக்ட்ரானிக் மணி ஆர்டர். ஃபர்ஸ்ட் இஎம்ஓ பிரிண்டிங், இஎம்ஓ இன்வாய்ஸ் டு போஸ்ட்மேன், சூப்பர்வைசர் அப்ரூவல் அண்ட் பேமெண்ட் ஆஃப் கேஷ் டு போஸ்ட்மேன் பை ட்ரெஷரர். இந்த 4 ஸ்டெப்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் we will start with இஎம்ஓ பிரிண்டிங். ஸோ ஃபஸ்ட்டு டிபிஎம்எஸ் மெயின் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வியூ பார் அப்டேட் மணி ஆர்டர் அப்படின்னு இருக்கு பாருங்க. திஸ் இஸ் வேர் வி ஆர் கோயிங் டு பிரிண்ட் இஎம்ஓ. ஸோ பிரிண்டிங் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது. இதில் மேலே பாருங்கள் இஎம்ஓ ரிசீவ் டேட் ரேஞ்ச் ஷுட் பி வித்தின் 15 days. ஸோ இன்றைக்கி டேட் 15 அப்படின்னா 1ஆம் தேதியிலிருந்து 15 வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. 1 to 15 ப்ரெஸ் என்டர். இங்கே பாருங்கள் 2 மணி ஆர்டர் உங்கள் ஆஃபீஸ்க்கு ரிசீவ் ஆயிருக்கு. தெர் ஆர் 2 மணி ஆர்டர்ஸ். அதில் பாருங்கள் பிரிண்ட் டேக்கனில் பிளாங்காக இருந்தது அப்படின்னா இந்த மணி ஆர்டர் நம்ம ஒன்றும் பிரிண்ட் எடுக்கலன்னு அர்த்தம். தென் செலக்ட். அதில் மாடிஃபைடு பின்கோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். சப்போஸ் ஏதாவது ரீடைரக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட்டஸ் ரீடைரக்டட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாடிஃபைடு பின்கோடில் மாடிஃபை பண்ணிட்டீங்கன்னா மணி ஆர்டர் அப்படியே ரீடைரக்ட் ஆகிடும் ஃபார் மிஸ் அண்ட் ரீடைரக்ஷன். அதாவது இதுக்கு சூப்பர்வைசர் அப்ரூவல் தேவையில்லை. ஏதாவது மிஸ் அண்ட் ரீடைரக்ஷன் இருந்ததுன்னா அப்படியே நீங்கள் ஸ்டேட்டஸை வந்து ரீடைரக்டட்னு மாற்றிட்டு மாடிஃபைடு பின்கோடு போட்டிங்கன்னா போதும். இப்போது 2 மணி நேரமே என்னோட ஆஃபீஸ்க்கு தான் இருக்குது, எதுவுமே மாடிஃபை பண்ணல. ஸோ ஐ எம் பிரிண்டிங். பிரிண்டிங்கில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் சேவ் பண்ணி அப்படியே டைரெக்டாக பிரிண்ட் பண்ணலாம், அல்லது சாஃப்ட் காப்பியை பிடிஎஃபாக சிஸ்டமில் சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த பிடிஎஃப் ஃபைல்லேருந்து பிரிண்ட் எடுக்கலாம். திஸ் இஸ் அ ஹெல்த்தி ப்ராக்டிஸ். பிகாஸ் மணி ஆர்டர் ஏதாவது தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அந்த டேட்டோட பிடிஎஃப் ஃபைல் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கும். அந்த பிடிஎஃப் ஃபைல்லேருந்து அந்த மணி ஆர்டர் எத்தனை தடவை வேணாலும் பிரிண்ட் எடுக்கலாம். கிளிக் சேவ். அதில் பாருங்கள் ஓப்பன் சேவ் 2 ஆப்ஷன் வந்தது. ஓப்பன் கொடுத்து அப்படியே பிரிண்ட் எடுக்கலாம். சேவ் கொடுத்து ஒரு ஃபோல்டரில் அதை பிடிஎஃபாக சேவ் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃப்லேருந்து பிரிண்ட் எடுங்க. இது ஒரு ஹெல்த்தி ப்ராக்டிஸாக இருக்கும் உங்களுக்கு. அதில் போஸ்ட்மேன்கிற ஃபோல்டரில் நான் இந்த என்னோட பிடிஎஃப் ஃபைல் இஸ் சேவ்டு. இந்த பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணி அதை நான் பிரிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் அ ஹெல்த்தி ப்ராக்டிஸ். நிறைய பேர் அப்படியே ஓப்பன் கொடுத்து பிரிண்ட் எடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள் திருப்பியும் அதே இடத்துல வரும். இந்த பிரிண்டிங் ஸ்க்ரீன் அதே ஸ்க்ரீனில் வரும். அதே ஆப்ஷனில் செலக்ட் டேட் as 1 to 15. now click enter. now let us see what is the change happened. அங்கே பாருங்கள் print takenல yes அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள். this means both these money orders are printed. now we are going to invoice this money order to a postman. invoice to postman அந்த tab அந்த மெனுவை கிளிக் பண்ணுங்க. அது இன்வாய்சிங் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் enter the beat, select the beat, select the beat and scan EMO number. 2 மணி ஆர்டர் இருக்கா, 2 மணி ஆர்டர் ஸ்கேன் பண்ணுறோம். ஸ்கேன் மணி ஆர்டர் 1 by 1. ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணோன்னா கீழே ஆட் ஆகிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் மணி ஆர்டர் ஆட் ஆகிடுச்சு. செகண்ட் மணி ஆர்டர் ஸ்கேன் பண்ணுறேன். செகண்ட் மணி ஆர்டரும் ஆட் ஆகிடுச்சு இந்த பீட்டுக்கு. அதில் 2 ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன், சேவ் as டிராஃப்ட் அண்ட் சேவ். சேவ் as டிராஃப்ட் அப்படிங்கிறது என்னென்னா டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு மெசேஜ் வந்துடும். பட் நீங்கள் இந்த பீட்டில் இன்னும் ஃபர்தராக மணி ஆர்டரை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆனால் சேவ் பண்ணிட்டீங்கன்னா யூ கேனாட் இன்க்ளூட் எனி மோர் மணி ஆர்டர். லெட் அஸ் see. அதே இன்வாய்ஸ் டு போஸ்ட்மேனில் பீட் வரேன். நவ் கிளிக் கெட் டேட்டா. கெட் டேட்டான்னு கிளிக் பண்ணோன்னா ஏற்கனவே நான் ஸ்கேன் பண்ண 2 மணி ஆர்டர் காட்டுது. நவ் ஐ எம் கோயிங் டு சேவ். ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டீங்கன்னா யூ கேனாட் ஆட் எனி மோர் மணி ஆர்டர். இதில் பாருங்கள் சேவ் கொடுத்ததுக்கப்புறம் ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு சேவ் த டேட்டா ஃபைனலி, அமௌண்ட் இஸ் 2000. கிளிக் எஸ். டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. பட் திஸ் டைம் யூ கேனாட் இன்க்ளூட் எனி மோர் மணி ஆர்டர். அப்புறம் பாருங்கள் சூப்பர்வைசர் அப்ரூவல் இஎம்ஓ. இந்த சூப்பர்வைசர் அப்ரூவல் இஎம்ஓ பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா சூப்பர்வைசர் இஷ்யூயிங் அ பே ஆர்டர் டு த ட்ரெஷரர் டு மேக் பேமெண்ட். இப்போ என்டர் தரேன். அதில் பாருங்கள் ஒரு பீட் 1க்கு 2000 rupees பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லுது. கிளிக் அப்ரூவ். செலக்ட் ஆல் அண்ட் கிளிக் அப்ரூவ். இந்த அப்ரூவ் தரது மூலமாக சூப்பர்வைசர் இஸ் இஷ்யூயிங் அ பே ஆர்டர் டு ட்ரெஷரர் டு மேக் பேமெண்ட் ஃபார் ₹2000 டு பீட் 1. அடுத்தது இப்போ ட்ரெஷரர் லாகின்ல உள்ள வந்திருக்கேன். ட்ரெஷரிக்கு கீழே கேஷ் பேமெண்ட் டு போஸ்ட்மேன் அப்படிங்கிற மெனுவை கிளிக் பண்ணுறேன். இப்போ ட்ரெஷரராக உள்ளே வந்திருக்கும். மேலே பாருங்கள் கேஷ் பேமெண்ட் டு போஸ்ட்மேன் ஃபார் இஎம்ஓ.
எந்த பீட்டும் சூஸ் பண்ண வேணாம், கிளிக் என்டர். see சூப்பர்வைசர் கொடுத்த பே ஆர்டர் இஸ் பெண்டிங் இன் ட்ரெஷரர் ஸ்க்ரீன். இப்போ கேஷ் டு கிளிக், கேஷ் டு போஸ்ட்மேன். கேஷ் டு போஸ்ட்மேன் கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே கேஷ் வவுச்சர் நம்பர் அப்படிங்கிற இடத்துல ஒரு 10 டிஜிட் நம்பர், திஸ் இஸ் அ டாக்குமெண்ட் நம்பர். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ட்ரெஷரரோட டிசிபியில் இந்த 2000 rupees பேமெண்ட் என்ட்ரியாக ஸ்டோர் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ஹவு வி மேக் அ பேமெண்ட். இப்போ நம்ம டிசிபி பார்ப்போம். டிசிபி எப்படி பார்க்குறதுன்னு நம்ம தனியாக எஃப்என்டே பார்ப்போம். இருந்தாலும் ZRFBL3N இந்த மெனுவை நீங்கள் மேலே சாப்பில் கொடுத்தீங்க அப்படின்னா என்டர் த ப்ராஃபிட் சென்டர் அண்ட் கிளிக் எக்ஸிக்யூட். அதில் பாருங்கள் டிசிபியில் 2000 rupees, ட்ரெஷரோட டிசிபியில் 2000 rupees என்ட்ரி இருக்குது.